விஜயா பிரியாணிலாம் சாப்பிட்டு வராங்க. வரும்போது அப்படியே ரோகிணியோட ரூமுக்கு போறாங்க. போனோனே அவங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சு. "என்ன உங்க அப்பா வராரு சொன்ன, இன்னுமா வந்துட்டுருக்காரு? நீ பொய் தானே சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. அத கேட்டோனே ரோகிணி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "ஐய்யய்யோ! நல்லா மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா, உங்க அப்பா வராருன்னு சொன்ன. நீ எதுக்காக பொய் சொல்ற? உங்க அப்பா இருக்காரா? இல்ல அதுவும் ஒரு பொய்யா? நீ பொய் தானே சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இளிச்ச வாய் மாரி தெரியுதா? எதுக்காக என்ன ஏமாத்துற?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா விஜயா திட்டுறாங்க. "இல்ல, அப்பா ஏன் வரலன்னு எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க ரோகிணி. "இங்க பார், நீ அழுதெல்லாம் இங்க நடிக்கிறத நிறுத்திடு. உன் அழையெல்லாம் பார்த்து நம்புறவ நான் இல்ல. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியுமா? ஒழுங்கா இருந்தா ஒழுங்கா நடந்துப்பேன். இல்ல அவ்வளதான் நீ. நல்லா தெரிஞ்சுக்கோ. இப்போ உங்க அப்பா நாளைக்கே வந்து ஆகணும். அப்படி வரல, நீ இந்த வீட்ல இருக்க முடியாது. நீ எங்க இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா விஜயா திட்டுறாங்க. அப்படியே ஃபீல் பண்றாங்க. அப்படியே அழறாங்க. "இங்க பார், இன்னொரு வாட்டி இன்னும் அழுதுகிட்டு இருக்காத. எனக்கு உன்ன பார்த்தாலே கோவமா வருது. கல்யாணத்துலயா வராரு உங்க அப்பா? ஃப்ளைட் ஏறிட்டாரு, வராரு, என்னென்ன பொய் சொன்ன நீ? நல்லா நடிக்க கத்துக்கிட்ட நீ. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்னோட கோவத்த நீ பார்த்துருக்கல்ல. எத்தனை வாட்டி ஏமாத்திக்கிட்டு இருப்ப? அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. யாருமே இல்லாத பொண்ணா நீ? என்னை ஏமாத்த தான் நீ பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க விஜயா. அதுக்கு ரோகிணி, "இல்ல, இல்ல அத்த, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பா தான் கோவத்துல வரல." "என்ன அப்பா கோவத்துல வரல? அப்பாவே இல்லன்னு நினைக்கிறேன். நீ என்ன அப்பா கோவத்துல வரலன்னு சொல்ற? நீ எவ்வளோ சாமர்த்தியமா இருந்திருக்க பார். ஃபங்ஷன்லயும் எதுவுமே வரல. நானும் கேட்கல. ஏதோ இந்த முத்து பிரச்சனையில நீயும் எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா இருக்க. என்கிட்ட வந்து ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல. எனக்கே ஞாபகம் வந்து நான் உங்ககிட்ட கேட்கணுமா? அந்த அளவுக்கு நீ அமைதியா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. "இல்ல அத்த, அதெல்லாம் இல்ல. உண்மையா தான் வரல." "என்ன வரல? வரணும். நாளைக்கு வரணும். வரலன்னா நீ இங்க இருக்க முடியாது. அப்புறம் அவ்வளோதான் நீ." அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. "இல்ல, அப்பா வந்துருவாரு."